கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை சார்பில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சன்சத் கேல் மஹோத்சவ் விளையாட்டு விழாவின் நிறைவு விழா மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, இசையமைப்பாளர் GV பிரகாஷ் குமார் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முயற்சியால் நீலகிரி மாவட்ட விளையாட்டு வீரர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் 8 விளையாட்டுகளில் 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் சிறப்பாக விளையாடிய 500க்கும் மேற்பட்ட வீரர்களை பிரதமர் ஊக்குவித்து பாராட்டினார். நேசிகா என்ற மாணவியிடம் அவருடைய விளையாட்டு மற்றும் கல்வி குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். இந்த விளையாட்டு திருவிழாவுடைய நோக்கம் அனைத்து பகுதிகளிலுமிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது. அதாவது கிராமங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும். ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் என்று சொல்லக்கூடிய திறமையான இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விளையாட்டு திறனை ஆரம்ப காலங்களிலே ஆரம்பத்திலேயே அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி அவர்களை உலகளவில் விளையாட்டு வீரர்களாக சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்குவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுபோல் நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நேஷ்னல் லெவல் சைக்கிள் போலோ பிளேயர், அப்புறம் ஸ்டேட் லெவல் கபடி பிளேயர். இங்கே சன்சத் கேல் மஹோத்சவில் அண்டர் 19 கேர்ள்ஸில் கபடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 3rd பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம். சார் எங்களை பற்றி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னார். நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் எப்படி 2 ஸ்போர்ட்ஸுமே மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், என் ஸ்கூலும் என்னோடய பேரண்ட்ஸும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னால் என் ஸ்போர்ட்ஸ்னால அகாடமிக்காக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன்.